வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பங்கெடுத்து வருகிறோம். இதில் நேற்றைய தினம் நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரால் உலகம் படைக்கப்பட்டது முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவது வரை நடந்ததாக ஏராளமான கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருப்பதையும், அது எந்த அடிப்படையில் தவறானது என்பதையும், உலகில் முதலில் படைக்கப்பட்ட பொருள் என்னவென்பதையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாத்திரம் இருந்து பிறகு தண்ணீரை இரண்டாவதாக படைத்தான், மூன்றாவதாக அரிசை படைத்தான் என்பது வரை நாம் நேற்று பார்த்தோம். அதற்கு பிறகு உலகமெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ரெக்கார்டுகளை, அதாவது லவ்ஹு கலம் என்று சொல்றாங்க இல்லையா, எழுதுகோலையும் அந்த எழுதுகின்ற பலகையும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டையும் அல்லாஹ் படைத்தான். அதன் பிறகு அல்லாஹ் ரப்புல்லா, அப்ப உலகம் எல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, வானம் கிடையாது, பூமி கிடையாது, செவ்வாய் கிடையாது, சுக்கிரன் கிடையாது. இவ்வளவுதான் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தது என்னன்னு கேட்டா, வானங்களையும் பூமியையும் படைத்தேன் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. இதன் பிறகு படைத்தது என்னன்னு கேட்டா வானங்களும் பூமியும். இந்த வானங்களும் பூமியும் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. ஆனால் திருமலை குர்ஆன் எப்படி படைக்கப்பட்டது என்பதை 21வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளாக அல்லாஹ் படைக்கிறான். அந்த பொருளை படைச்சிட்டு தான் அதிலிருந்து வானம் பூமியை படைத்தேன் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. அறிவியல் அதான் சொல்றாங்க. எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது என்று சொல்லும் பொழுது பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாம் ஒன்னா இணைந்திருந்தது, ஒரு சிப் பண்ணி டைட் பண்ணி ஒரு உருண்டைய கோலா இருந்துச்சான். அது வெடித்து சிதறின பிறகுதான் அந்த சிதறின துண்டு தான் செவ்வாயா ஒரு பக்கமும், சுக்கிரனா ஒரு பக்கமும், வியாழனா ஒரு பக்கமும், சந்திரனா ஒரு பக்கமும், சூரியனா ஒரு பக்கமும், பூமியா ஒரு பக்கமும் ஆகிவிட்டது என்று இன்றைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சொல்றாங்க. எல்லாமே ஒரு கட்டத்தில் வெடித்து சிதறியதால் தான் இந்த உலகமே உருவானது. ஒரே ஒரு பொருளா தான் இருந்துச்சான், ஒரு உருண்டையா. இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஒரு உருண்டையா இருந்ததுங்க. அது வெடித்து ஒரு கட்டத்துக்கு ஏன் வெடிச்சுன்னு சொல்லவே இல்லை. படைச்சவன் சொல்றான் நான் வெடிக்க வச்சேன், அதுக்கு அவங்களுக்கு காரணம் சொல்ல முடியல. வெடித்து சிதறியது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது என்று கேட்டா, வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன என்பதையும், அதை நாம் தான் பிளந்து பிரித்தெடுத்தோம் என்பதையும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதை வைத்து என்னை அவர்கள் நம்ப வேண்டாமா என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனத்தை வாசித்து விட்டு இஸ்லாத்திற்கு வந்த விஞ்ஞானிகள் ஏராளம் பேர் இந்த வசனத்தை பார்த்துவிட்டு, இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா எல்கேஜி மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிருக்கார் முகமது நபி. கண்டிப்பா அவருடைய சொந்த வார்த்தையா இருக்க முடியாது, கடவுளுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. இப்படி பிளந்து எடுத்த உடனே என்ன ஆகுது தெரியுமா? தூசு படலமாக அப்படியே நிக்குது. அந்த தூசு படலங்கள் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு 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 ஒவ்வொரு பொருளாக உண்டானது என்றும் சொல்கிறார்கள். அல்ல அதையும் சொல்லி காட்டுகிறான். சும்மஸ்தவா இலசமாகி ஒழிய துகானும், பிறகு வானத்தை படைத்தான், அது அப்போது புகை மண்டலமாக தூசு படலமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வானம் பூமி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்து அது ஒரு வெடிச்ச வெடிப்புல ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் செவ்வாய், அதுவே உண்டாவது இல்ல. அப்படி அல்லாஹ் பண்றான் ப்ரோகிராம், அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொருளை படைச்சு அதை ஒரு அடி அடிச்சோட உங்களுக்கு துண்டாக்கி விட்டு செதற விட்டோன்னு அத்தனை பொருள்களாக அது காட்சி தருகிறது என்று உலகம் விஞ்ஞானம் சொல்லுது. அப்படிதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப வானம் பூமி எல்லாத்தையுமே அந்த வெடிப்பின் மூலமாக அல்லாஹ் படைக்க செய்றான். ஒரு பொருளை முதல் படைக்கிறான், அதுல விளங்குது. எல்லாம் சேர்ந்து இருந்தனன்னு சொன்னீங்க என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வானம் பூமி எல்லாம் சேர்ந்து வேற ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அது அல்லாஹ் படைக்கிறான்னு அர்த்தம். இந்த வானம் பூமிக்கு முன்னாடி எதை படைக்கணும்? எதிலிருந்து பிரித்து எடுக்க போகிறானோ அந்த மெட்டீரியலை படைக்கணும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரசு இதெல்லாம் படைச்சு முடிச்ச பிறகு ஒரு உருண்டையை படைக்கிறான். அந்த உருண்டை தான் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தது. அதை வெடிச்சு சதுர விட்டு ஒவ்வொரு உருண்டையா அந்த இடத்துல நிக்குதுன்னா அதை முதல்ல படைச்சிடறான். அதுல இருந்தா எல்லாமே என்ன செய்து பிரிஞ்சு வருகிறது. இத திருமறை குர்ஆன்ல நீங்க 41வது அத்தியாயத்துல 11 தூசு படலமா இருந்துச்சுன்னு இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க. அது அப்படி சொல்லக்கூடிய காட்சியை 41வது அத்தியாயம் 11வது வசனத்தில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த வானம் பூமியை இப்ப வெடிச்சு செதறினவுன பூமி பூமி ஆயிருமா? வெடிச்சு செதறின பிறகு அதுல நிறைய செட்டிங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாள்ல எல்லாம் உண்டாகாது. அதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இந்த வானம் பூமிகள் எல்லாம் படைப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன என்பதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு என்று சொன்னால் திருமறை குர்ஆன் பல இடங்கள்ல இதை பற்றி பேசுகிறது. எப்படி பேசுகிறது என்று சொன்னா, வானம் பூமி எல்லாத்தையும் படைப்பதற்கு 6 நாட்கள். இந்த இடத்துல 2 விதமான கருத்துக்களை இந்த சொல்லுக்கு அறிஞர்கள் தருகிறார்கள். 2 கருத்துக்குமே இந்த சொல்லு இடம் தருது. என்ன 2 கருத்துன்னு சொன்னா, ஒரு நாள் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் ஒரு 24 மணி நேரத்தை கொண்டதான் ஒரு நாள். அது ஒரு இரவு இருக்கணும், ஒரு பகல் இருக்கணும். அது மாதிரியாக ஒரு 24 மணி நேரம் கடந்து போயுமானால் அதைத்தான் ஒரு நாள் என்று சொல்லுவோம். ஒண்ணுமே படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி 6 நாள் இருக்கும்? அதாவது சூரியன் சந்திரன் படைச்ச பிறகுதான் நாளே வரும். நாள் என்று வருவதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? பூமி முதல்ல இருக்கணும், சூரியன் இருக்கணும், அது சுத்தணும். அதுக்கு பிறகுதான் நாளுங்கிற பேச்சை பேச முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 6 நாள் என்பதை நம்ம 6 நாள் செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயாம்ங்கிற இந்த சொல்லுக்கு அரபு இலக்கணத்திலையும் அரபுடைய இலக்கியங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யுகம் என்ற அர்த்தமும் இருக்கிறது, நாள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. ஐயாம்ங்கிற யௌம் என்பதனுடைய பன்மை ஐயாம். யௌம்னா நாள், ஐயாம்னா நாட்கள். இந்த யௌம்ங்கிற வார்த்தையை நீங்க அரபு மொழி அகராதியை பொறுத்து பார்த்தாலும் சரி, அரபு மொழியில சங்ககால இலக்கியங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, 2 அர்த்தத்தில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்னு இந்த 24 மணி நேரங்களை கொண்ட நாள். இன்னொன்னு ஒரு யுகம். யுகம்னா பல லட்சக்கணக்கான வருஷங்களை கொண்டது. ஒரு நீண்ட நெடிய காலகட்டம் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான வருஷங்களை கொண்ட ஒரு நீண்ட காலத்தை ஒரு யுகம் சொல்லுவாங்க. அப்ப யுகம் யுகமாக சொல்றாங்க இல்லையா, அந்த யுகம் என்ற அர்த்தத்திலையும் ஐயாம் என்பதை பயன்படுத்துவார்கள் அரபு மொழியில. இப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நாள் இருக்கல, இந்த 6 நாளை எடுத்துக்கொள்வதா அல்லது அந்த 6 நாளை எடுத்துக்கொள்வதான்னு கேட்டா, வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6 நாள் இருக்காதுல. வானம் பூமி சூரியன் சந்திரன் படைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்த நாளை நாள் என்று சொல்கிறோமோ இந்த நாள் அப்ப கிடையாது. அதனால அல்லாஹ் யுகம்ங்கிற கருத்தை தான் தருகிறான் என்று சொல்லி இந்த 20ஆம் நூற்றாண்டுல இல்ல, இப்னு கஸீர் மாதிரியான திருமறை விரிவுரையாளர்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவர்களே இந்த கருத்தை சொல்றாங்க. புதுசு கருத்து ஒண்ணு இல்லை. ஐயாம் என்பதற்கு யுகம் தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வானம் பூமிகள் உருவாவதற்கு 6 யுகங்கள் கடந்தன என்று லட்சக்கணக்கான வருடங்களை கொண்டு ஒரு யுகம். அப்படி 6 யுகங்கள் கடந்து போன பிறகுதான் இப்படி ஒரு செட்டிங் வந்துச்சு என்று சில விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்து அறிவியலுக்கு அப்படியே ஒத்து வருது. வெடிச்ச உடனே பூமி ஆகல, வெடிச்ச உடனே பூமி ஆயிரல, வெடிச்சு 50 லட்சம் வருஷம் அளவுக்கு ஆன பிறகு அங்க தூசி துகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படி சேர்ந்து 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 இவ்வளவு பெருசா இருந்து அப்புறம் இவ்வளவு பெருசாகி அப்புறம் இவ்வளவு பெருசாகி அங்க மூலம் சேரணும்ல, அங்கங்க கிடக்கிற தூசி துகள்லாம் ஒன்னா சேர்ந்து 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 இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த பூமி இருக்க, இது உருவாவதற்கு 50 லட்சம் வருஷம் வரைக்கும் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு உண்டானது என்ற கருத்தை இப்ப உள்ளவங்க சொல்றாங்க. இதற்கு ஏற்ப விளக்கம் தரவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதெல்லாம் ஒரு அனுமானம் தானே. இப்படி லட்சக்கணக்கான யாரு பார்த்துட்டு வந்தா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அனுமானங்கள் தான், சில தற்கரீதியான சில வாதங்களை வைத்துக் கொண்டுதான் சொல்றார்கள். அதனால அதை ஓரம் கட்டிட்டு 6 நாள் வச்சுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது நம்ம நாள் வந்துருச்சுல, அல்லாஹ் படைக்கும் போது நாள் இல்லாட்டாலும் இத குர்ஆன்ல நமக்கு சொல்றான்ல, அப்ப நாள்னா என்னன்னு உங்களுக்கு வழங்கி இருக்குல்ல. இவ்வளவு டயத்துல படைச்சேன்னு எடுத்துக்க வேண்டியதானே. 24 மணி நேரத்தை கொண்ட 6 நாட்களில் படைத்தேன் என்று நேரடி அர்த்தம் கொடுத்தாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது, ஆகிட்டு போயிடும். அல்லாஹ் 6 நாள்ல படைச்சான் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அது ரெண்டுமே ஒண்ணு முரண்பட்டது இல்ல. இந்த சொல்லு ரெண்டுக்கும் இடம் பெறுகிறது. அப்ப அதை பற்றி திருக்குர்ஆன் பேசும் பொழுது
7வது அத்தியாயத்துல 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களிலே படைத்தான். இது திருக்குர்ஆனுடைய வசனம் 7:54. இதே கருத்தை 10:3 யூனுஸ் அத்தியாயத்துல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அல்லாஹ் தான் படைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த 10:3 இருக்கிறது. இதே வசனம் அப்படியே 57:4 அதுலயும் இருக்கிறது. இதே 57:4 வசனத்திலையும் ஹுவல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம், வானங்கள் பூமி எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் படைத்ததற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாட்கள் அப்படின்னு 3 வசனத்துல அல்லாஹ் இது சொல்றான். அப்ப 6 நாள்ல வானத்தையும் பூமியையும் படைச்சேன்னு சொல்றான். மற்றதெல்லாம் வானம் பூமிக்கு 6 நாள்னாங்க. வானங்கிறது அது ஒரு பொருள், பூமிங்கிறது அது ஒரு பொருள். இடையில உள்ளவங்களுக்கு அதெல்லாம் என்ன, எத்தனை கேலக்சிகள் இருக்கு, எத்தனை சூரியன்கள் இருக்கு, அந்த சூரியனுக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அதுக்கு துணை கோள்கள் இருக்குது, அதெல்லாம் எப்ப படைச்சது, அதுக்குரிய டைம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது அத்தியாயம் 59வது வசனத்துல விளக்கம் சொல்றான். அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம், வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவர்களையும் சேர்த்து தான் 6 நாள்ல படைச்சேன். வானம் பூமின்னா ரெண்டையும் சொன்னா நடுவுல உள்ள அடங்கிரும். அதாவது அந்த எண்டை இந்த எண்டையும் சொல்லிட்டா நடுவுல உள்ள எல்லாரும் அடங்கிருவீங்கல்ல, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இது இந்த எண்டு பூமி, அது அந்த எண்டு, ரெண்டையும் சொல்லிட்டோம்னா ரெண்டுக்கு நடுவுல உள்ள எல்லாத்தையும் படைச்சேன்னு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக 3 இடங்கள்ல வானம் பூமியை 6 நாள்ல படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஒரு இடத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா, வானத்தையும் பூமியையும் இடைப்பட்டவைகளையும் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 6. அப்ப 6 நாள் தான் எல்லாமே முடிஞ்சிருக்கு. வான பூமி மட்டும் கிடையாது. அப்ப வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே என்னென்ன இருக்குதோ மேல நட்சத்திரங்கள் அம்புட்டு எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 6 நாட்கள் என்று திருமறை குர்ஆன்ல இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது 25:59. இதே கருத்தை 50வது அத்தியாயத்துல 38வது வசனத்திலையும் இப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வலக்கத் ஹலக்ன ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் நாம் படைத்தோம், வமா பைனஹுமா அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் படைத்தோம், ஃபீ சித்தத்தி அய்யாம் 6 நாட்களிலே படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துலதான் 6 நாள்னு சொல்லிட்டு உமா மஸ்ஸனா மின் லூப், இந்த 6 நாள்ல படைச்சதுனால, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை 6 நாள்ல செஞ்சதுனால நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கவில்லை. அப்படின்னா இது யுகம் இல்லைன்னு விளங்கி போச்சு. இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த நான் சொன்னேன்ல, இப்ப அதாவது 50:38 இந்த 50:38 வசனத்தை சான்றாக வைத்துக் கொண்டுதான் இந்த நாள் தான், இந்த 24 மணி நேரங்களை கொண்டு 6 நாள் தான். அதனால யுகம் லட்சக்கணக்கான வருஷத்துல படைக்கிறதா இருந்தா அதுக்கு எனக்கு சடைவு வரல, எனக்கு அது சிரமமா இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. 6 நாள்ல இதை படைக்கிறதா இருந்தா தான் 6 நாள்ல இவ்வளவு பெரிய சாமான படைக்கிறதா, இவ்வளவு கோள்களையா, இவ்வளவு நட்சத்திரங்களையா, இவ்வளவு செட்டிங்களை பண்றதா எப்படி முடியும் என்று வரும்போது எனக்கு இது பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு அற்பமா அல்லாஹ் சொல்லி காட்டுவதிலிருந்து 6 நாள் என்றுதான் வைக்க வேண்டும் என்று வேறு சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அவங்க காரணம் இந்த ஆயத்தை காட்டுறாங்க. இந்த ஆயத்தை காட்டுறாங்க, அதாவது 50:38வது வசனத்தை சான்றாக காட்டுகிறார்கள். எனக்கு இது பெரிய சிரமம் இல்ல, எனக்கு சின்ன விஷயம் தான், உங்களுக்கு தான் ஆச்சரியமா இருக்கு, எனக்கு 6 நாள்ல படைக்கிற பெரிய விஷயம் கிடையாதுன்னா அப்ப சின்ன நாளை தான் அல்லாஹ் சொல்றான், பெரிய நாளை சொல்லல, யுகங்கிற பொருளை சொல்லல என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள். இது வரைக்கும் குழப்பம் இல்லை. 6 நாள்ல வானத்தை படைக்கிறதுக்கும் பூமியை படைக்கிறதுக்கும் சூரிய சந்திரன்களை படைக்கிறதுக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்ட மொத்த காலம் 6 நாட்கள் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் 41:9 வசனத்துல கொஞ்சம் விரிவாக அல்லாஹ் சொல்லுகிறார். அது கொஞ்சம் பெரிய நிறைய வசனம். 41:9 இருந்து ஆரம்பித்து 49:12 வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொன்னையும் பிரிச்சு சொல்றான். சேர்த்து 6 நாள் சொல்லாம பிரிச்சு சொல்றான். அதை கொஞ்சம் கவனிச்சோம்னா கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னக்கும் ல தக்ஃபுரூன பில்லதி ஹலகல் அர்த ஃபீ யௌமைனி, பூமியை 2 நாட்களில் படைத்தானே அவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா. பூமிக்கு 2 நாள் மைனஸ் ஆகிட்டான்ல, வானம் பூமி எல்லாம் சேர்ந்து இடையில உள்ளவங்க 6 நாள் சொல்லிவிட்டு அப்ப பூமிக்கு எவ்வளவு நாள் தனியா தெரிஞ்சுக்கிற நம்ம ஆசைப்பட்டோம்னு சொன்னா பெரிய குழப்பமெல்லாம் வேண்டியது இல்ல, இந்த 2 நாள் தான் பூமிக்கு அப்படின்னு தான். அல்லாஹ் பில்லதி ஹலகல் அர்த ஃபீ யௌமைனி, பூமியை 2 நாட்களில் படைத்தானே அவனையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். ஓ தஜ்அலூன லஹு அந்தாதன், அவனுக்கா நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள். ஸாலிக ரப்புல் ஆலமீன், அவன் தான் அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஜஅல ஃபீஹா ரவாசிய, அந்த பூமியிலே மலைகளை அவன் நிறுவினான். மின் ஃபௌகியா, மேலிருந்து கீழ் நோக்கி அந்த மலைகளை நிறுவினான். ஓ பாரக்க ஃபீஹா, இந்த பூமியிலே பரக்கத்து செய்தான், ஏராளமான பாக்கியங்களை பொழிந்தான்.
கத்தர பீஹா அக்வாத்தஹா, அதுல உணவுகளை அதுல உள்ள உணவு செட்டிங்குகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். அறுபத்தி ஐயாமின் எல்லாம் சேர்ந்து 4 நாட்கள்ல. என்ன பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம பாக்குறோம்னு கேட்டாங்க. இப்ப வானம் எவ்வளவு பிரம்மாண்டம், அதுக்கு தான் ரொம்ப நாள் தேவைப்படும். சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டம், சூரியன் வந்து பூமியை விட எத்தனை மடங்கு பெருசு, எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அதுக்கு தான் ரொம்ப அதிகமான நாட்கள் தேவைப்படும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பூமியை படைக்கிறதுக்கு 2 நாள், பூமியில உள்ள செட்டிங் பண்றாங்களா, அதுல உள்ள உணவு ஏற்பாடு, அதுல உள்ள மற்ற மலைகள் நிறுவுறது, அதுல பாக்கியத்தை பொழிவது, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து 2 நாள். ஆக மொத்தம் இதுக்கு மட்டும் 4 நாள். மீதி உள்ள 2 நாள்ல தான் வானம், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், புதன், மத்த சூரியன்கள், மத்த காலட்சிகள் எல்லாம் சேர்த்து படைக்கிறது எடுத்துக்கொண்ட நாள் எவ்வளவு? 2 தான். அப்ப அதிகமான நாட்களை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், பூமிக்கு தான் எடுத்துறான். பூமியை படைக்க 2 நாள், அதுல உள்ள ஏற்பாடுகள் செய்ய 2 நாள். என்ன ஏற்பாடு? இந்த ஏற்பாடுகளை வந்து எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த கோள்களையும் இந்த பூமியில் இறைவன் செய்து வைத்த இந்த செட்டிங்களை பார்த்து விஞ்ஞானிகள் மிரண்டு போறான், ஆச்சரியப்படுறான். கீழே பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஏற்பாடு. என்னமோ மண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த பூமியை வெறும் மண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு தானியத்தை நீங்க போடுறீங்கன்னா அந்த தானியம் வந்து அந்த மண்ணை அது சாப்பிட்டு, அந்த விதையை சாப்பிட்டு அதுல உள்ள சத்துக்களை தன்னுடைய சத்தாக மாற்றி உங்களுக்கு இவ்வளவு வேலை மாம்பழத்தை தருது, பலாப்பழத்தை தருது, அரிசியை தருது, பருப்பை தருது, உளுந்த தருது, இலைய தருது, என்னென்னத்தையோ தருது. இவ்வளவையும் தருதுன்னு சொன்னா அதுக்குள்ள வேலைகளை பூமியில புரோகிராம் பண்ணணும். இதை போய் நீ சந்திரன்ல வச்சேன்னு சொன்னா சந்திரனை ஊட்டி வச்சா போதும். இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. சந்திரன் என்னன்னா உருட்டி வச்சுட்டு போயிடலாம், ஒண்ணுமே இல்ல. இதுல என்ன சந்திரன் என்ன பண்ணுது உங்களுக்கு? ஒண்ணும் பண்ணல. சூரியனுடைய வெளிச்சத்தை அப்படி வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி அடிக்குது, வேற ஒண்ணும் உங்களுக்கு அதுல இருந்து கிடையாது. சூரியன் என்ன பண்ணுது? அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரிகிறதுல உள்ள வெளிச்சமும் வெப்பமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு, அவ்வளவுதான். அது இங்கதான் என்ன இருக்குது? பெரிய பெரிய அதிசயங்கள். உள்ளுக்கு எரிமலை இருக்குது, நெருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வாழக்கூடிய பூமிக்கு உள்ள நெருப்பு கொதித்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு உள்ள ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேல உள்ள ஆறு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பூமி கீழே என்ன இருக்குது? ஆறுகள், பயங்கரமான ஆறுகள் பீரிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுல மேல உள்ள ஆறுகளை விட அதிகமான ஆறுகள். இப்படி பூமி கீழே போய் பார்த்தோம்னா ஏராளமான அதிசயங்களை அல்லாஹ் வகுத்து வச்சிருக்கான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், பூமி 2 நாள்ல படைச்சு நீ எந்த கோளை வேண்டாம் ஆராய்ச்சி பண்ணி பாரு, இதுல உள்ள செட்டிங் வசதிகள் எங்குமே கிடையாது. மனிதன் வாழ முடியாத நிலை ஒத்துக்கிட்டான். வேற கோள்கள்ல ஏதாவது ஒரு நெல்லு முளைக்குமா, ஒரு கடுகு முளைக்குமான்னு கேட்டு பாருங்களேன், ஒண்ணுமே முளைக்காது. எதுவும் எந்த கோள்களிலும் வளர முடியாது. இங்க என்ன பண்ணிருக்கான் அல்லாஹ், என்ன செய்யறான், என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா, அதுல மலைகளை ஏற்படுத்தணும். மலை ஏற்படுத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள்? மலை ஏற்படுத்த சும்மா கிடையாது. மலை ஏற்படுத்துறது சொன்னா பூமியுடைய ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஆழத்துல அங்க வந்து ஒரு எரிமலையை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது கொதிச்சு 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 அந்த கல் என்ன செய்யணும் அப்படியே, அதான மலைங்கிறது. இது எத்தனையோ நாட்கள், லட்சக்கணக்கான வருஷங்களா இவனுக்கு அல்லாவுடைய கணக்குல 2 நாள் சரிதான். அல்லாவுடைய கணக்குல என்ன, அவனுடைய நாள் என்பதுதான் அவனுக்கு இன்ன யோமன் இந்த ரப்பிக்கு கல்பிசனத்தின் விமா தவுத்தும். அல்லாஹ்விடத்துல ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 நாளுக்கு சமமானதுங்கிறான். அதனால வந்து ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், பூமியில இருந்து மலைகளை உண்டாக்குறதுக்காக வேண்டி பெரிய வேலை அது. அது கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மழை வரணும். அப்பதான் இந்த பேலன்ஸ் பூமிக்கு கிடைக்கும். மலைகளை நிறுவுறது ஒரு வேலை. பாரக்க ஃபீஹா, அதிலே நான் பரக்கத்து செய்கிறேன். பரக்கத்துனா என்ன? கண்ணுக்கு தெரியாத அருள் இங்க மட்டும்தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு தர வேண்டிய நெல்லையும் பருப்பையும் பூமிக்குள்ள புதைச்சு வச்சு எல்லாம் தரல, மண்ணை தான் தந்திருக்கிறான். ஆனால் என்ன வச்சிருக்கிறான், அதை வந்து தோரம் பருப்பை மாத்தலாம். நீங்க இருக்கிற இந்த மண்ணை தோரம் பருப்பை மாத்திக்கலாம், நினைச்சா உளுந்தா மாத்திக்கலாம், நினைச்சா அரிசியா மாத்திக்கலாம், நினைச்சா மாங்காய மாத்திக்கலாம், நினைச்சா வெத்திலையை மாத்திக்கலாம், நினைச்சா புகையில மாத்திக்கலாம். அந்த மண்ணை நீங்க உட்கார்ந்து இருக்கிற மண்ணை வந்து கஞ்சாவை மாத்திக்கலாம், என்ன வேணாலும் மாத்திக்கலாம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த மண்ணில எந்த விதையை போடுறீங்களோ அந்த விதையை அதை ஆய்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பரக்கத்துக்கிறது, மறைமுகமான அருளை இந்த பூமிக்குள்ளே நான் சொரிந்திருக்கிறேன். அதுல பரக்கத்து செய்திருக்கிறேன். அதுல உள்ள உணவுகளை எல்லாம் நிர்ணயிச்சிருக்க, எல்லாத்தையும் எல்லா உணவு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நீங்க திங்கிற எல்லா உணவும் எங்க இருக்கு, இது உள்ள அவ்வளவு செட்டிங் பண்ணுவதற்கு 2 நாள். அதனால சூரியன் பெருசா நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் வெறும் நெருப்பு கோலத்தோட ஒண்ணும் கிடையாது. சந்திரன் வேறமா இருக்க ஆச்சரியப்படலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள பாக்கியம் வேற எங்கேயுமே கிடையாது. அதுதான் இங்க நம்ம எடுத்து படைக்கிறான்ல, இங்கதான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி இது நம்ம உலகம் உட்கார்ந்து இருக்கோம். அவ்வளவு யாரு, நீங்க எல்லாம் யாரு?
நீங்க எல்லாம் யாருங்க? மண்ணு தானே. நீங்க ஒரு 50 கிலோ ஒரு மனுஷன் உண்டாயிட்டீங்கன்னா மண்ணுல 50 கிலோ குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்க ஒரு மனுஷன் 50 கிலோ மனுஷன் உலகத்தில் இருக்கிறான்னு சொன்னா 50 கிலோ மண்ணை எடுத்துருக்கிறான், மண்ணை எடுத்து தின்றுருக்கான். மண்ணா திங்க மாட்டீங்க, நெல்லை திம்பிங்க, அரிசியை திம்பிங்க, சோத்தை திம்பிங்க, அது மண்ணு தானே. அது அந்த நெல் எங்க வந்துச்சுன்னா ஒரு அரிசி தான் 100 அரிசியா வந்துச்சு. நீங்க ஒரு அரிசி தானே போட்டீங்க, 100 அரிசி வந்து மண்ணு தானே 100 அரிசியா மாறுனுச்சு. அப்ப 100 அரிசி வந்தவொன்னு அந்த அளவுக்கு அங்க மண்ணு குறைஞ்சிடும். 100 பலாப்பழம் வந்து 100 பலாப்பழம் அளவுக்கு அங்க மண்ணு குறைஞ்சு போயிடும். குறைஞ்சுதான் என்ன செய்யுது, வளருது. ஆனா பூமியுடைய மொத்த இடையில கரெக்டா இருப்போம். நம்ம 1 லட்சம் பேர் மக்கள் தொகை, 1 லட்சம் கோடி வந்தாலும் பூமியோட இடம் கூடாது. நம்ம பூமி பூமி நம்மளே மண்ணு தானுங்க, மண்ணை வேற வடிவத்தில் நின்றுட்டு இருக்கோம். அதனால பூமியில இடம் கூடவே கிடையாது. மனுஷனே இல்லாட்டி பூமிக்கு எந்த இடையோ அதுதான் 600 கோடி மக்கள் இருக்கும்போது இடம். நீங்க 600 கோடி பேர் இருக்கிறீங்களே, 600 கோடி பேர் இடம் பூமிக்கு அதிகமாகுமா? அதிகமாகாது. 600 கோடி பேர் சேர்த்து எவ்வளவு இடையோ அதுதான் வெறும் பூமிக்கு இடம். நீங்க இடம் கூடிருச்சுன்னு வைங்க, அழிஞ்சு போயிருக்கு பூமி. இந்நேரம் வெயிட் தாங்காம 600 கோடி மக்களுக்கு எவ்வளவு இடம் 50 கிலோ போட்டு கணக்கு பண்ணி பாருங்க. வெயிட் தாங்காம போய் சந்திரன்ல மோதி சுக்குனரா போயிருக்கும். கரெக்டா பேலன்ஸ்ல நிக்கிற காரணம் என்ன? எந்த இடம் எல்லாம் வச்சனும் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்மதான் மண்ணு. இப்ப மண்ணு நம்மதான், எல்லாமே நம்மதான். இப்ப மண்ணு நம்மளும் மண்ணுதான், மரமும் மண்ணுதான், மாடும் மண்ணுதான், யானையும் மண்ணுதான், கழுவையும் மண்ணுதான், எல்லா மண்ணு வேற வேற வடிவம் நிற்குது. மண்ணு என்ன செய்யுது? நகர்ற மண்ணு. நம்ம அவ்வளவுதான் பேசுற மண்ணு. இதான் விஷயம். அதெல்லாம் என்ன செய்யறாண்டா கத்தர பீஹா அக்மாத்தஹா, உணவு செட்டிங் எல்லாம் நான் செஞ்சேன். ஃபீ அர்பஅத்தி அய்யாமின், 4 நாள் தான் சேர்த்து பூமியை படைக்க 2 நாள், இது ஒரு 2 நாள் மொத்தம் சேர்த்து 4 நாள்ல படைச்சிட்டு சும்மஸ்தவா இல சமாயி, பிறகு நான் வானத்தை நாடினேன். ஒஹிய துஹான், அது புகை தூசு படலமாக இருந்தது, அதை நான் வந்து படைத்தேன். 7 வானமா படைச்சேன்னு சொல்லி 41வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் வந்து விழாவாரியா விளக்குகிறான். அப்ப என்ன விளங்கனே? வானம் பூமி எல்லாம் படைக்க 6 நாளா இருந்தாலும் பூமிக்கு மாத்திரம் 4 நாள், மொத்தம் அவ்வளவுக்கு சேர்த்து 2 நாள். இதான் விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு இடத்துல ஒரு மாறுபட்ட மாதிரியான ஒரு கருத்து தரக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது குர்ஆன்ல. அதையும் கொஞ்சம் விளங்கிக்கணும். என்ன வருதுன்னு கேட்டா 79வது அத்தியாயத்துல 27ல இருந்து 33 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னு கேட்டா அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஷத்து கல்கன் அமிஸ்ஸமாவு பனாஹா தஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ லுஹாஹா வல் அர்ல பஅத ذلك தஹாஹா அக்ரஜ மின்ஹா மாஅஹா வமர்ஆஹா வல் ஜிபால அர்சாஹா மதாஅன் லக்கும் வலியன்னாமிக்கும். இது ஒரு குர்ஆனுடைய ஒரு 6 வசனங்கள். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, படைக்கிறதுல வந்து நீ ஒரு அற்பத்துல அற்பமா இருக்கிற, உன்னைய படைக்கிறது கஷ்டமா அல்ல வானத்தை படைக்கிறது கஷ்டமா? என்ன பேசுற நீ என்ன சைஸ் வானத்தை எப்படி பாத்தீங்கன்னா இந்த பூமியே ஒரு சின்ன சைஸ், அதுல ஓ சைஸ் என்ன இருக்கு? பெரிய இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு எறும்பு லட்சம் துண்டு போட்டா எவ்வளவு பெருசு அவ்வளவுதான் நீ இருப்ப. எறும்பு லட்சம் துண்டு போட்டு அந்த துண்டை கொண்ட இமயமலையில வச்சா உன் சைஸ் என்னவோ அதான் பூமியில உன்னுடைய சைஸ், அதை விட கூட சின்னதா இருப்பீங்க. அல்லாஹ் கேட்கலாம், அன்தும் அஷத்து கல்கன், உன்னைய படைக்கிறது கஷ்டமா அமிஸ்ஸமாவு, வானத்தை படைக்கிறது கஷ்டமா? அதையும் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ரப சம்கஹா, அதனுடைய முகட்டை உயர்த்தி, சவ்வாஹா அதை சீர்படுத்தி, வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ லுஹாஹா, இரவு பகலை எல்லாம் ஏற்படுத்திட்டு, வல் அர்ல பஅத ذلك தஹாஹா, அதற்கு பிறகு பூமியை வந்து விரித்தான். பூமியை வந்து விரித்தாண்டு வருது. அதுக்கு பிந்திதான வானத்துக்கு பிந்திதான பூமி விரித்தாண்டு வருது. இதுக்கு முந்தி என்ன வந்துகிட்டு இருந்துச்சு? பூமிக்கு அப்புறம் வானம் வந்துச்சுல, பூமிக்கு அப்புறம் வானம் வந்துச்சு. இது வரைக்கும் சொன்ன எல்லா வசனங்கள்லையும் இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, ஒல் அர்ல பூமியை பஅத ذلك, இதுக்கு பிறகு தஹாஹா விரித்தான் அப்படின்னு இருக்கு. இதை வைத்துக் கொண்டு போட்டு குழப்ப முரணா இருக்குது. என்ன முதல்ல பூமியை படைச்சாங்க, பூமி அதுக்கு பிந்திக்கிறான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க வந்து படைத்தலை பத்தி பேசவே இல்லை. இது ஒரு பெரிய ஆய்வு, வரலாற்று உண்மையே பெரிய அறிவியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய வசனம். இது படைப்பு சம்பந்தமா உள்ளது இல்ல. பூமியை அல்லாஹ் படைச்சு எல்லா செட்டிங்களும் முடிச்ச பிறகு பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா? பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பல கண்டங்கள் இருக்குல்ல, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், கண்டம் கண்டமாக பிரிந்திருக்கு பூமி. இந்த கண்டங்கள் எல்லாம் வந்து கிடையாது. என்ன கிடையாது? பிரிஞ்சு கிடையாது, எல்லாம் சேர்ந்தாப்புல இருந்துச்சு. அதாவது நிலப்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சுங்க, நீர்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சு. இப்ப உள்ள ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முடிவு இது. எல்லாமே என்ன இருக்குது? இப்ப அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் எல்லாம் சேர்ந்தாப்புல, ஆஸ்திரேலியா கண்டம் எல்லாம் சேர்ந்தாப்புல ஒன்னா இருக்கு. ஒரு பிளாட் அப்படி இருக்கு, ஒரே துண்டா இருக்குது. அப்புறம் தண்ணி பூரா ஒரு துண்டா இருக்குது. அதனால மனிதர்கள் சர்வ சாதாரணமா நடந்து போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கலாம்.
கடல் கடல் வந்து கண்டமாகும். பெரிய நிலப்பரப்பை கடல் பிரிச்சிருச்சுன்னு சொன்னா அது போய் கண்டம்னு சொல்லுவாங்க. சின்ன நிலப்பரப்பை பிரிச்சுன்னா அது போய் தீவும்பாங்க. கண்டம்னா என்ன நீங்க விளங்கிக்கணும். கண்டம்னு சொன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை தண்ணியை பிரிச்சு ரவுண்டு கட்டி தண்ணி கட்டிடுச்சுன்னு வைங்க, அதை வந்து கண்டம்னு பிரிச்சு போடுவோம். அதான கண்டம். இல்லாட்டி ஒரே பூமி தான் இல்லாம ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம்னா ஆசியா கண்டம்னா தனியா சுத்தி கடல் இருக்கும். பெரிய நிலப்பரப்புல தண்ணி சுத்தி நின்றா அது கண்டம்னு சொல்லுவோம். சின்ன நிலப்பரப்பு மெட்ராஸ் மட்டும் ரவுண்டு கட்டி தான் அது போய் தீவுண்டுவோம். அப்ப தண்ணி சுத்தி இருக்கிறது தான் கண்டம்ங்கிறது. அப்ப தண்ணீரே இல்லாமல் எல்லாம் சேர்ந்து ஒரே நிலமாகத்தான் இருந்தது. இப்படி இருந்தது வந்து அப்ப சகஜமா மனிதன் நம்ம கூட இலங்கையெல்லாம் இருக்கு பாருங்களேன். இலங்கையெல்லாம் நம்ம மெட்ராஸ்ல சேர்ந்தா இருந்துச்சு முன்னாடி தமிழ்நாட்டோட நடந்தே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே நாடா தான் இருந்துச்சு. அப்படி இருந்தது என்னாச்சு, ஒரு கடல் கோள் வந்து பிரிஞ்சுக்கிருச்சு, இடையில தண்ணி வந்துருச்சுங்களாம். அது தண்ணி நாடா போச்சு, தமிழ்நாடு தனியா அங்க துண்டா பிரிஞ்சிருச்சுங்களாம். இப்படி அவ்வளவு இருந்துச்சு. இது வந்து பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, என்ன அல்லாஹ் செஞ்ச ஒரு கிஃப்ட் மனிதனுக்கு வந்து கடல்ல ஏறி பிரயாணம் பண்ண அவனுக்கு தெரியாது. ஒரே பகுதியா இருந்தா தான் எல்லா பக்கம் போவான். இல்லாம பிரிஞ்சு போயிருச்சுன்னு வைங்க, அப்ப எப்படி கடல்ல ஏறி போவான்? அங்கிட்டு உள்ள ஒரு பகுதியில் எல்லா பூமியில மனுஷனை படைக்கிறான். அந்த மனுஷன் இன்னொரு கண்டத்துக்கு எப்படி போயிருப்பான்? அந்த காலத்துல ஒரு கண்டத்தில் மட்டும்தான் மனுஷன் வாழ்ந்திருப்பான். இப்ப ரொம்ப கப்பல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் வேற வேற கண்டங்களுக்கு மனுஷன் போவான். அப்படி வரக்கூடாதுக்கா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், படைக்கும் பொழுது பிரிக்கிறவங்க பிரிக்கிறவங்க புரிஞ்சு போனாலும் போங்கடா அப்படின்னு போக விட்டுட்டு ஒரு அளவுக்கு மனிதர் உண்டான பிறகு ஒரு பெரலையும் அது ஏற்பட்டு அப்படி பிரிச்சு எடுத்துதான். இன்னைக்கு மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண்டங்களை அப்படியே சேர்த்தா ஒட்டிக்கிறோம். அறுத்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. அதாவது கண்டங்கள் இருக்குல்லங்க, அந்த கண்டங்கள் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவுக்கு வெட்டி இருக்கோ அவ்வளவுக்கு அங்க நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்படியே கொண்டு ஒட்டினால ஒட்டிக்கிறோம். நீங்க மேல இருந்து இந்த உலக உருண்டையை பார்த்தாலும் சரி, அல்ல சேட்டலைட் எடுத்து அனுப்புற படத்தை பார்த்தாலும் சரி, அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உருண்டையை வச்சு பெரிய உலக உருண்டையை வச்சு பார்த்தாலும் சரி, அப்படி சேர்க்க முடியும் உங்களுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கொண்டு சேர்த்து ஒரு பிளாட்டை ஒரு நிலப்பரப்பு ஆக்கிடலாம். அப்படி 1/3 பூரா அப்படி நிலம் ஆகிக்கிறோம், 2/3 பூரா அப்படி தண்ணி ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ஆக்க முடிகிற அளவுக்கு தான் அந்த பூமி இருந்துச்சு. அல்லாஹ் வந்து இந்த பூமியை நீட்டினதை சொல்றான். அல்லாஹ் என்ன பண்றான், பூமியுடைய செட்டிங்க சொல்லல, எல்லாம் படைச்சு விட்டுட்டு இப்ப நீட்டி விட்டுட்டான் பூமியை. ஒரு இடத்துல ஒதுங்கி கிடந்த பூமியை, இந்த பக்கம் ஒதுங்கி கிடந்த பூமியை இங்கிட்டு ஒரு துண்டு அங்க தள்ளி விட்டான். இந்த துண்டா இருந்து இங்கிட்டு தள்ளி ஒரு ரொட்டியை எடுத்துக்கிட்டு 8 துண்டா வெட்டுறோம்ங்க. 8 துண்டா வெட்டி ஒரு துண்டு அங்க வச்சிருது, ஒரு துண்டு அங்க வச்சிருது, ஒரு துண்டு அங்க வச்சிருது. நடுவுல என்ன இருக்கும், கேப் இருக்கும். அப்படியே 8 ஒண்ணா தள்ள ஒன்னா ரவுண்டா ஒட்டிக்கணும். இது விளங்குதுல. இந்த மாதிரி தான் பூமி ஒரு ரொட்டி அப்படி இருந்துச்சு, ஒரு ரவுண்டா வெட்டி வெட்டி அப்படி போகும். ஆனா எப்படி வெட்டல, இப்படி வெட்டல அல்ல. அது ஒரு சைஸா ஒரு டைப்பா இந்தியாவுக்கு கொண்டு ஒரு வெட்டு, ஆசியாவுக்கு கொண்டு வெட்டு இருக்குல்ல, அது ஒரு டைப்பா இருக்கலாம். அல்ல அவன் ஒரு வெட்டி விட்டுருக்கான். கண்டங்க இந்தியாவுக்கு அல்லா வெட்டல, கண்டங்களுக்கு அல்லா வெட்டிருக்கான். கண்டங்களை என்ன செஞ்சிருக்கான், அல்லா வந்து வெட்டிருக்கான். அப்ப வந்து இந்த பூமி வந்து விரிக்கப்படாமல் முன்னாடி இருந்துச்சு. இப்ப என்ன இது படைச்சதை பத்தி பேசவே இல்லை, இது பிந்திதான் ஏற்பட்டது. இந்த காரியம் இருக்குது. வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு, மனித குலம் பெருகின பிறகு, அதுக்கு பின்னாடி பூமியை நான் வந்து விரித்தேன். பூமியை பின்னாடி விரிச்சேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அது வேற விஷயத்தை சொல்லுது, படைக்கிறத பத்தி சொல்லல. படைக்கிறது பூமி தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தெளிவாக இணைஞ்சிருச்சு. சும்மஸ்தவா இலசமா இந்த அல்லாஹ் சொல்றான். பிறகு வானத்தை நாடினான், பூமியை படைச்சுவிட்டு பிறகு வானத்தை நாடினான் என்று சொல்வதனால அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது வானம் தான், சாரி ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது பூமி தான், பூமியில உள்ள ஏற்பாடுகள் தான், அதுக்கு பின்னாடி தான் வானம் படைக்கப்பட்டுச்சு. பூமி விரிக்கிறது என்பது தனி வேலை, அது பின்னாடி நடந்துச்சு என்பதை நம்ம இதுகள்ல இருந்து வழங்கிக்கிறோம். இது வரைக்கும் உலகத்தை எல்லாம் படைச்சாச்சுங்க, உலகத்தை படைச்சாச்சு. இதுக்கு மேல உலகம் படைக்கிற சம்பந்தமா யார் என்ன சொன்னாலும் அது கதை தான். குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்கள்ல இருந்தும் கிடைக்கிற விஷயம் என்னது, இது வேணா வேற வேற வார்த்தைகளால் கிடைக்கலாம். இந்த சொன்ன செய்திகள் வந்து இன்னும் நாலு வேற வார்த்தைகளை கொண்டு கிடைக்கலாமே தவிர, இந்த இதுக்கு மேல வெள்ளிக்கிழமை தான் சூரியனை படைச்சான்ல, சனிக்கிழமை வந்து சந்திரனை படைச்சான், புதன்கிழமை வந்து வியாழனை படைச்சான் வேணா விட்டான்னு வைங்க. அட பைத்தியக்காரன் மொத்தமா சேர்த்து 2 நாள் தானே படைச்சிருக்கான்னு கேளுங்க. அதாவது தனித்தனியா யாராவது பிரிச்சு உங்கள்ட்ட கதை விட்டாங்கன்னு சொன்னா என்ன கேட்கணும், மொத்தத்துக்கு சேர்த்து 2 நாள் நீ ஏன்டா வந்து வெள்ளி சனி பிரிச்சுட்டு இருக்கிற, எங்கேயும் கேட்கலாம். அந்த அடிப்படை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பாக்கி எல்லாமே புருடா கப்சா கதை அப்படின்னு விளங்கிக்கலாம். இது முடிஞ்சிருச்சு, உலகம் படைக்கப்பட்டு விட்டது. சூரியனை படைச்சா, சந்திரன் எல்லாம் படைச்சு பூமியில் உள்ள செட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன பண்றான், மனிதர்களை படைக்கிறான். எதுக்கு இந்த வரலாறு, நபிமால்கள் வரலாறு அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு கேட்டா, முதல் மனிதரை நபியா இருக்கிறதுனாலதான். அப்ப ஆதம சொல்லும் பொழுது மனித படைப்புன்னு ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. வேற வேற நபிமார்களை சொன்னா படைப்புல இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர்ங்கிறதுனால என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, எப்படி இந்த படைப்பு ஸ்டார்டிங், எப்படி மனித உற்பத்தி, அவர் மனுஷனுக்கு வாப்பாவா இருக்காரு, எல்லா மனுஷனுக்கும் பிளஸ் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்காரு, நபியாவும் இருக்காரு.
அப்ப நபிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு வரும்போது அவர் எப்படி படைக்கப்பட்டாருங்கிறது சேர்த்து சொல்ல வேண்டி வர்றதுனாலதான் அல்லாஹ்ல இருந்து வந்துட்டோம். நம்ம இதுக்கு வந்துட்டோம், அல்லாஹ் மட்டும் இருந்தா அப்புறம் என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, இப்ப எல்லாம் பூமி எல்லாம் படைச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? மனிதனை படைக்கணும். அந்த மனிதன்ல முதல் மனிதரே நபியா இருந்ததுனால நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நம்ம வரலாறை தூக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம ரிப்பீட் பண்ணுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி, திரும்ப திரும்ப சொல்வதை தவிர்ப்பதற்காக வேண்டி நபிமார்கள் என்னங்கிற சில இலக்கணங்கள், சில தகுதிகள், நபிமார்களுடைய டியூட்டி வேலைகள், அதைகளை எல்லாம் ஒரு தொகுத்து சொல்லிட்டோம்னா ஒவ்வொருவருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டிய இல்லாட்டி மொத்தமா அதுகள் நபிமார்கள்னா எல்லாருக்கும் பொதுவான சில அம்சங்கள் இருக்கு. நபின்னா என்ன, அவர் எப்படி நியமிக்கப்படுவாரு, நபிக்கும் அல்லாஹ்வுக்குள்ள உறவு என்ன, மனுஷனுக்கு நபிக்குள்ள டிஃபரெண்ட் என்ன, வித்தியாசம் என்ன, அப்படிங்கிற விஷயங்களை ஜெனரலா நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நபிமார்கள் வரலாறுக்கு போனோம்னு சொன்னா இதுதான் ஒவ்வொரு நபிக்கும் வச்சுக்கணும். சொல்லக்கூடிய அளவுகள் இருக்குல்ல, இதை நான் சொல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி தனியா ஒன்னு நான் சொல்லணும், மூசா நபிக்கு போனேன்னா அதே விஷயத்தை மூசா நபிக்கு நான் சொல்லணும். அப்படி திருப்பி திருப்பி சொல்றதை தவிர்ப்பதற்காக வேண்டி பொதுவாக நபிண்டா என்ன, இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதுதான் நமக்கு தேவையும் கூட. அல்லாஹ்வும் வரலாறுல குர்ஆன்ல வரலாறு சொல்றான். யார் வரலாறு சொல்றானா? குர்ஆன்ல அல்லாஹ் எந்த நபியுடைய வரலாறாச்சும் முழுசா சொல்றானா? ஒரு அளவுக்கு அதிகமா சொல்வதா இருந்தா யூசுப் நபி வரலாறு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வேற யாருடைய வரலாறு? இப்ராஹிம் நபி எப்ப பிறந்தார், எந்த வருஷம் பிறந்தார் ஏதாவது இருக்குதா? இல்ல. பாப்பா பேர் மட்டும் வருது இப்ராஹிம் நபிக்கு, அம்மா பேர் இல்ல. இப்ராஹிம் நபி அவ்வளவு பெரிய நபிக்கு கூட நமக்கு என்னதான் குர்ஆன்ல கிடைக்குது? அவங்க பாப்பா பேர் அத்தா பேர் என்னன்னு கிடைக்குது, தாப்பனார் பேர் கிடைக்குது, அவங்க தாயார் பேர் நமக்கு கிடைக்குதா? கிடைக்கல. மூசா நபி இருக்கிறாங்க, மூசா நபிக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு வேண்டாம் வழங்க முடியுமே தவிர அவங்க அம்மா யாரு அதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது, அவங்க அப்பா யார் அதெல்லாம் கிடையாது. என்ன அல்லாஹ் வரலாறுல சொல்லுவான்னு கேட்டா, எண்ணத்துல உனக்கு பாடம் இருக்குது, அதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நன்மை இருக்கு அதை சொல்லுவானே தவிர அவரு முட்டை பொரிச்சு திண்டாரு, கோழி திண்டாரு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. எந்த வருஷம் வாழ்ந்தாரு, கிமு 4334 வாழ்ந்தாருங்க, என்ன உனக்கு அதனால என்ன, எத்தனையில வாழ்ந்தா உனக்கு நாளைக்கு பெற வேண்டிய பாடத்தை தான் பெறணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம்னு கேட்டா, இந்த வரலாறு என்று நம்ம சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் படிப்பணிக்கு உரிய வரலாறுகளை தான் நல்லாவும் குர்ஆன்ல சொல்றோம். அதான் நம்மளும் சொல்ல முடியும். நானா கற்பனை பண்ணி வேண்டாம் என்ன செய்யலாம், மூசா நபிக்கு பிறந்த குழந்தையில இருந்து நான் ஆரம்பிச்சு அவர் 15 வயசுல என்ன பண்ணாரு, 20 வயசுல இப்படி பண்ணாரு, நானாத்த கற்பனை பண்ணி சொல்ல முடியுமே தவிர அல்லாஹ் ரசூலுடைய சொற்கள்ல இருந்து என்னால சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்னன்னு கேட்டா நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் டக்கு வேகமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இறைவனுடைய தூதர்கள். நபிமார்கள்னா இறைவனுடைய தூதர்கள், மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள். இந்த இறை தூதர் என்ற பொறுப்பு நியமிக்கப்படுறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த பொறுப்பை அடைகிறதுக்குல எப்படி அடைவது என்று கேட்டால், எந்த தவத்தினாலையும் எந்த அமல்னாலையும் எந்த தியாகத்தினாலையும் இது கிடைப்பது இல்லை. வழங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்ப ஷஹீத் உயிர் தியாகின்னு இருக்கிறது, உயிர் தியாகிங்கிறது நீங்களா அடைகிறது. உயிர் தியாகி இருக்குது, நீங்களா போய் உங்க உயிரை தியாகம் பண்ணாதான் நீங்க உயிர் தியாகிங்கிற ஒரு அந்தஸ்து அடைய முடியும். தொழுகையாளின்றது இருக்குது, தொழுகையாளிங்கிறது என்ன, நீங்களா அடைகிறது. தொழுகையாளிங்கிறது நீங்களா என்ன செய்யணும், நீங்களா ரிஸ்க் எடுத்து தொழுகையாளிங்கிறத நீங்க அடைய முடியும். நோன்பாளின்னு இருக்கிறது, நீங்க கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு நீங்களா அடைகிறதுக்கு பேர் என்னது, நோம்பாளி. நோம்பாளின்னு சொல்றது, நீங்க மனுஷனா இருக்கிறீங்கல்ல, நீங்களா அடைஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆடா இருக்க கூடாது, மனுஷனா தான் இருக்கணும், நம்ம இப்படியா கஷ்டப்பட்டு மனுஷன் ஆயிரணும் நீங்க செஞ்சீங்களா? மனுஷனா இருப்பது நீங்கள் அடைந்ததா, உங்கள் மீது திணிக்கப்பட்டது. நீங்க மனுஷனா இருப்பது உங்களுக்கு எந்த பங்குமே இல்லை. நீங்க மனுஷனாக யாராவது யோசனை பண்ணீங்களா, ஐடியா பண்ணி வந்தீங்களா, அதுக்காக தவம் ஏதாவது பண்ணீங்களா, யாரெல்லாம் என்ன இப்படியா மனுஷனாக்கி வச்சிருக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது நேர்ச்சி ஏதாவது ஒண்ணும் பண்ணல. நம்ம மனுஷனா திணிக்கப்பட்டிருக்கு, மனிதன் என்ற தன்மை நம்பி திணிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அதுல நமக்கு எந்த பங்குமே இல்லை. நபி என்ற தகுதி தியாகத்தினால, உழைப்பினால, தவத்தினால கிடைக்குமா? அவன் நினைச்சபடி தூக்கி கொடுப்பானா என்று கேட்டால் நினைச்சா கொடுப்பான், இல்ல தவம்லாம் கிடையாது. தவத்தின் அடிப்படையில் நபி என்ற தகுதி யாரும் அடைய முடியாது. ஒரு காலமெல்லாம் தலைகள் இங்க வணங்கினாலும் என்ன செஞ்சிட முடியாது. நபி இறைவன் தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பானா அது அதுக்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் யாரை நாடுவானோ அவரைத்தான் நபியா தேர்ந்தெடுப்பான். அது அவனுடைய சுய உரிமை. இந்த நபி விரும்புறதும் கிடையாது, அவர் விரும்பினா நடக்கிறதும் கிடையாது. இது நம்ம விளங்கிக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, சில ஆட்களை வேணும்னு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, சிறுவர்களா இருக்கும் பொழுது நபியாக்கி வச்சு போறான் சில ஆட்களை. அப்படி 2 பேரை சிறுவர்களையே நபியாக்கி வைத்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி திருக்குர்ஆன் 19வது அத்தியாயத்துல 12வது வசனம் மரியம்ங்கிற அத்தியாயத்துல
12வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே இந்த வேதத்தை பலமாக பிடித்துக்கொள், ஆத்தைனாகுல் ஹுக்ம சபியா, அவருக்கு ஞானத்தை சிறுவராக இருக்கும் பொழுதே நாம் கொடுத்து விட்டோம். சிறுவராக இருக்கும் பொழுது அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம். சிறுவராக இருக்கும்போது என்ன தவம் பண்ணிருப்பாரு? சிறுவராக இருக்கும்போது என்ன அவருக்கு கடமை இருந்துச்சு? சிறுவராக இருக்கும்போது என்ன அமல் செஞ்சிருக்க முடியும்? சிறுவராக இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. செஞ்சாலும் பெரிய அவருக்கு மரியாதை கிடையாது. சிறுவராக இருக்கும்போது செய்யற பாவங்களுக்கும் நன்மைகளுக்கும் பெரிய ஒரு ரிஸ்க் அது கிடையாது, சட்டம் கிடையாது. அப்ப இவர் சிறுவராக இருக்கும்போது கொடுத்தோன்னு சொல்வதில் இருந்து அதை அப்ப அவருக்கு நபியாக்குற நேரத்தில் எத்தனையோ தொழுகையாளிகள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல எத்தனையோ நோம்பாளிகள் நல்ல மக்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் விட்டுவிட்டு சின்ன பிள்ளை நீதான் நபி, நான் நியமிப்பேன், அவ்வளவுதான், நீ யாரையும் கேட்கறது அதான் நபிங்கிறது. நபிங்கிறதுக்கு பாருங்களேன், நான் யாரை வேணாலும் நியமிப்பேன், அது நீங்க கேட்க முடியாது. என் தூதரா நான் நியமிப்பேன், அதுல எவருடைய அட்வைஸும் கேட்க மாட்டேன். அதான் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. அந்த வசனத்திலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஈசா நபி பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யணும்? அதே சூறாவிலேயே மரியம்ங்கிற சூறாவுல 19வது சூறாவுல 29 30வது வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்க வந்து தந்தை இல்லாத ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெற்றெடுத்தவன நம்புவானா? நம்ப மாட்டான். தகப்பன் இல்லாம ஒரு குழந்தை பெற முடியாது. அப்ப தாயிட்ட வந்து ஒரு குழந்தை பெற்றவன ப்ரூஃப் ஆதாரம் கேட்பான். எப்படிடா என்ன என்ன இந்த மாதிரி மரியம் இந்த மாதிரி பண்ணிவிட்டிய? அவங்க என்ன பண்றாங்க? பதில் சொல்லல. அஷாரத் இலை, குழந்தைய கை காட்டாங்க. என்கிட்ட என்ன கேட்கறாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க மக்கள்லாம் கேட்கறாங்க, கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில்ல சிறுவர்னு மட்டும் சொல்லல, தொட்டில் சிறுவர். சிறுவர்னா கூட ஒரு 8 வயசா இருக்குன்னு நினைச்சுக்க கூடாதுல. தொட்டில் சிறுவர்னா என்ன அர்த்தம்? கை குழந்தை. அப்ப கை குழந்தையாக இருக்கிறவர்கிட்ட போய் நாங்க இப்படி பேசுறது என்று அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப உடனே அந்த கை குழந்தையாக இருந்த ஈசா நபி அவர்கள், இயேசுநாதர் அவர்கள், கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான், ஜாலனி நபியா, என்னை நபியா ஆக்கி இருக்கிற. எப்ப பிறந்தவன இது ஒண்ணு பெரிய பெரிய ஆச்சரியப்படல. சயின்டிபிக்கா இதெல்லாம் இன்னைக்கு வந்து குளோனிங் முறையில அந்த மரபணுல இருந்து எடுத்து உருவாக்கப்படக்கூடியவர்கள் வந்து பெரிய லெவல்ல இருப்பாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஈசா நபி அவர்கள் வந்து பிறந்த உடனேயே அவங்க வந்து இந்த மாதிரி நபியாக இறைவன் ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னாங்கன்னு வருது. இப்பதான் பிறந்திருக்காரு. என்ன தவம் பண்ணாரு இவரு? ஒரு தொழுவு கூட தொழுக மாட்டார். அப்பதான் பிறந்த இருக்கிறார். ஒரு தொழுக இருக்க மாட்டாரு, தஸ்பீஹ் பண்ணி நோம்போட ஒரு தவமும் செய்யல. அவர் நபி ஆகிட்டான்ல. ஒரு அமலம் அவர் செய்யலங்க. எந்த அமலும் செய்யாமலே அவர் இணைஞ்சிட்டான்ல, நபி ஆக்கிட்டான்னு சொன்னா, நபிங்கிறது வந்து யாரும் வந்து உழைத்து கஷ்டப்பட்டு பெறுவது அல்ல, அல்லவா கொடுக்கிற கிஃப்ட் என்பதை நம்ம நினைச்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நபிகள் நாயகர் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகர் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் விதிவிலக்கு, மற்றவங்களுக்கு தான் அது பொருந்து. ரசூலுல்லாஹ் பிறவி நபி, பிறக்கும் போதே நபியா பிறந்தாங்க. சில கதை விடுறது. நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க? பிறக்கும் போதே நபியா தான் பிறந்துட்டாங்க அப்படிம்பாங்க. அல்லாத மறுக்க அப்படி கிடையாது. யாரும் அவங்களுக்கே தெரியாது நபியா போறது. நபிகள் நாயகத்துக்கு 40 வயசுல நபியாக நியமிக்கப்படுற வரைக்கும் நாம நபியாகவும் அல்லாஹ் நம்மளது இறைத்துவ தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பான் அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் திருமறையில சொல்றான், வஜதக லால்லன் ஃபஹதா, உம்மை வழி தவறியவராக கண்டு உமக்கு நேர்வழி காட்டினான். 93வது அத்தியாயம் 7வது வசனம். அப்போ வஜதக லால்லன், வழிகட்டவராக வழி தவறியவராக உம்மை கண்டு ஃபஹதா, உமக்கு வந்து வழிகாட்டினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட என்னன்னு கேட்டா, அவங்க வந்து நபியா அவங்களுக்கு தெரியாது, பிறவி நபி யாரும் கிடையாது, அல்லாஹ்வா தேர்ந்தெடுக்கும் நபி ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இது ஒரு நல்ல ஒரு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம். நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த ஆலமுல் அர்வாஹ்ல இந்த உலகத்துல இல்லாம அந்த ரூஹானி உலகம் இருக்கு பாருங்க, மனித உயிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அவரிடமிருந்து எல்லா சந்ததிகளையும் எல்லாம் வெளியேற்றினான். அது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுன்னு பின்னாடி விளக்கமா சொல்லுவோம். அந்த ஒரு அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது நபிமார்கள்ட்ட அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கிறான். நபிமார்கள்ட்ட எடுத்த அக்ரிமெண்ட் வந்து 3வது அத்தியாயம் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, இது அகலல்லாஹு மீசாக்க நபியின, நபிமார்களிடத்துல அவன் ஒரு உடன்படிக்கை எடுத்தான். என்ன உடன்படிக்கை எடுத்தான்னு கேட்டா, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வந்து வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்த பிறகு, சும்மஜாக்கும் ரசூலும் முஸத்திகுன் லிமா மாக்கும், உங்களை மெய்ப்படுத்தக்கூடிய இன்னொரு தூதர் உங்களிடத்தில் வருவாரையானால் லதூமினுன்ன பிஹி, அவரை நீங்கள் நம்ப வேண்டும், வல தன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறான். எல்லா நபிமாரும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, ஒவ்வொரு நபியை அனுப்பால சொல்லி அனுப்ப, உன்னை நபி ஆக்கி இருக்கிறேன், உன்னை நபி ஆக்கி இருக்கும் பொழுது ஓவர் டேக் பண்ணி இன்னொரு ஆளை நியமிப்பேன். நீ இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னா ஓகே, நான் ஒதுங்கிறேன், விட்டுறணும். இது ஒத்துக்கிறியா? அல்ல அக்ரிமெண்ட் எல்லாம் எடுக்கிறான். உங்களுடைய எப்படி வார்த்தையை போடுறான்னா, சும்மஜாக்கும் ரசூலும், பிறகு உங்களிடத்துல வேற ஒரு தூதர் வந்தாரையானால், நான் அனுப்பிட்டேன்னு சொன்னா இந்த நியமனம் கேன்சல்,
நீ அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி போவியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கிஃப்ட் அர்த்தம். தந்துட்டா நீக்க முடியாதுலாம் கிடையாது. நான் உன்னை தூதரை நியமிப்பேன், ஒரு நாட்டுக்கு தூதரா நான் நியமிக்கிறேன், ஜனாதிபதி நியமிக்கிறேன், பிரதமர், நான் நினைச்சா அவருக்கு போடுவேன், யாரும் கேட்க இயலாது. மனுஷன் எப்படி ஒரு நாட்டு பிரதமர் இவ்வளவு அதிகாரம் படைச்சவனா இருக்கிறானோ, படைச்ச இறைவனும் அப்படித்தான். இது உங்களை தூதரா நியமிச்சதுனால நம்ம தூதர் நம்மளை யாரும் அசைக்க இயலாது, அல்லாஹ் கூட நம்மளை நீக்க முடியாது, நம்ம மூத்தவரையும் அது நினைக்காத. நான் வேற ஒரு ஆளை உங்ககிட்ட அனுப்பி வச்சேன்னா நீ ஒத்துக்கணும். ஆனா அப்படி யாருக்கு நல்லா அனுப்பலானா? அல்லாஹ் கேட்டானா, என்ன கேட்டான்? உன்னை தூதர் ஆக்கின பிறகு உன்னிடத்துல வேற ஒரு தூதரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்தேனே, ஆனால் நீ அவருக்கு பின்னாடி போவியா? ஒத்துக்கிட்டாதான் சரி, ஒத்துக்கிறோம், போறோம். அப்ப என்ன வழங்குது இதுல இருந்து? நபி என்ற தகுதி உழைப்பால் கிடைப்பது அல்ல, அல்லாஹ்வா கொடுக்கிற கிஃப்ட். இது எல்லாம் விட தெளிவான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் 6:24 6வது அத்தியாயத்துல 24 வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்தஹு, யாரிடத்துல எங்கே தூதுத்துவத்தை வைப்பது என்று அவனுக்கு தான் தெரியும். அவன் எங்க தன்னுடைய தூது பணியை யாரிடத்துல ஒப்படைப்பது என்பது அவனே நன்கறிந்தவன். இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். ஒரு நபின்னு சொல்றோம்னா எல்லா நபிமார்கள், ஆதமா இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், இடையில அம்புட்டு நபிமார்களா இருக்கட்டும், யாரும் கஷ்டப்பட்டு நபி ஆயிரல. நபிமார்கள் வரலாறை அறிவதற்கு முன்னால் இதை நீங்கள் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நபியும் தவத்தால், உழைப்பால், இபாதத்தால், வணக்க வழிபாடுகளால், திறமையால், அறிவால், ஆற்றலால் நபியாக ஆனதில்லை. அல்லாஹ் நினைச்சா நாக்கு பேச தெரியாத அவர் கொன்னல் அவர் நபியாக்குவான். யாருக்கு? மூசா நபிக்கு. அவர் திக்கி திக்கி பேசுவாரு, நான் ரசூல், நான் நியமிச்ச அவ்வளவுதான், நான் அவரை கொண்டு நான் நிகழ்த்தி காட்டுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டிங். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து நம்ம வழங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நபிமார்கள் என்று இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அந்த மனிதன்கிற நிலையிலிருந்து மாறி விடுவார்களா? இதை கவனிக்கணும். அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நபி ஆயிட்டாங்க அவங்க என்ன நினைச்சலாம் செய்வாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்களா இருக்கு. நபிக்கு என்னங்க, நபி தூசி பெறாத அவுலியா மகானுக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப நபிமார்கள் எப்படின்னு விளங்கிட்டோம்னா மற்ற எல்லாம் அடிபட்டு போயிடும். நபிமார்களா இருந்தவர்கள் 3 வகையில நீங்க பார்க்கணும். அவர்களுடைய தோற்றம், முதல்ல உடல் தோற்றம் இருக்குல்ல, பார்த்தவன தெரிகிறது, தோற்றத்தில் மனிதராகத்தான் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட். இரண்டாவது அந்த தன்மை இருக்குல்ல, ஒன்னு வெளி தோற்றம், இன்னொன்னு அகம். அகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல என்னவா தான் இருப்பார்கள்? மனிதராகத்தான் இருப்பார்கள். அதாவது புறத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிலே மனிதராகத்தான் இருப்பார்கள். அகத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிலே மனிதராகத்தான் இருப்பார். அகத்துல என்ன கோவம் வரும், ஆசை வரும், நமக்கு எல்லாம் வரும்ல, இது மாதிரி தான் அவர்களும் இருப்பார்கள். ஆற்றலை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுல மனிதரா இருப்பார். 3 பிரிச்சுக்கலாம். மனிதர் சொன்னா தோற்றத்திலும் மனிதர் தான், புறத்திலும் அகத்திலும் மனிதர் தான். ஆற்றல் இருக்கு பாருங்க, வலிமை, அதுல என்ன? இப்ப நீங்க இதை கொண்டு அப்படி அடிக்கிறீங்க, அடிச்சா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. நான் அடிச்சேன்னு சொன்னா என்னைய மாதிரி அவர் அடிச்சா அவங்க நடக்காது, வழங்குதா? அவர் கைதான் வலிக்கணும். ஓங்கி ஒரு குத்துனான்னு வைங்க, என் கை வலிக்கிற மாதிரி அவருக்கும் வலிக்கும். இதுதான் வல்லமையில், ஆற்றல். இதை நீங்கள் ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். இதை நானா சொல்லல, திருமறை குர்ஆனுடைய ஏராளமான சான்றுகள் வேகமா மடமடந்து நம்பர்களை சொல்லிட்டே வர்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, நபிமார்கள் அனுப்பப்பட்ட உடனே இறை தூதர்கள் போய் என்ன செய்வாங்க, நாங்க தான் நபி, இறைவனுடைய தூதரா வந்திருக்கிறோம், செய்திகளை சொல்ல வந்திருக்கிறோம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு இன்னும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க எங்களை மாதிரி மனுஷன் தானேன்றாங்க. அப்ப தோற்றத்துல மாற்றம் தான் அப்படி சொல்லிருப்பாங்களா? இப்ப நபியா வர்றவர் இவர் வேற மாதிரி 2 கொம்பு வச்சிருந்தாரு வைங்க, வேற மாதிரி இருக்காருல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. 2 கொம்பு வச்சுக்கிட்டு நெத்திக்கனோட வந்தாருன்னு வைங்க, இறை தூதர்னு சொல்லக்கூடியவர் அப்படி நெத்திக்கனோட வந்தாருன்னு வைங்க, நமக்கெல்லாம் நெத்திக்கனில் இவருக்கும் நெத்திக்கன் இருக்க கரெக்டா இருக்குன்னு நம்பியிருப்பாங்க. இவர் வர்றாரு, பார்த்தா அவங்க மாதிரி தான் தெரிகிறாரு. அவங்க சொல்றாங்க, இதை எப்படி சொல்றாங்க? இன்னும் இல்லாம சிறமை சொல்லணும்னா, நீங்கள் எங்களை மாதிரி மனிதர்கள் தேவை வேற இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா, அப்ப என்ன வழங்குது? தோற்றத்தில் மனிதன் என்று தீர்மானிக்கிற மாதிரி இருந்தார்களே தவிர வேறு தன்மை, வேறு மாதிரியான தோற்றமுடையவர்களாக இல்லை. பிறகுல 2 கண்ணு உள்ளவர்களாக இல்லை, நெத்தில ஒரு கண்ணு பெற்றவர்களாக இல்லை. இப்படிதான் இதான் வழங்கிக்கணும். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, திருக்குர்ஆன்ல 14வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே 14வது வசனம் 11வது வசனம் இருக்குல்ல, இவங்க சொல்றாங்க எங்களை மாதிரி மனுஷர் தானே, அதுக்கு நபிமார்கள் சொன்ன பதில் அடுத்த வசனம். அடுத்த வசனம் என்ன வருதுன்னு கேட்டா, காலத்திலகும் ருசுலுகும், தூதர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இன்னகுணம் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்க உங்களை மாதிரி மனுஷன் யார் இல்லைன்றது. அவன் சொல்றான் எங்களை மாதிரி மனுஷர் தானே, அதுக்கு நபிமார்கள் பதில் சொல்றாங்களாம், இன்னகுணம் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி மனுஷன் தான்ப்பா, இருந்தாலும் எங்களுக்கு இறைவன் செய்தி தர்றான், வேற ஒண்ணும் கிடையாது. செய்தி அங்கிருந்து வாங்கி தர்றமே தவிர மற்றபடி நீ சொல்ற கரெக்ட் தான், நாங்க அதை மறுக்கல. அவன் நீ மனுஷன் தான் சொல்றான், இவன் என்ன செய்யற ஆமாங்கிறார் என்று சொன்னதாக 14வது அத்தியாயம் 11வது வசனத்துல பார்க்கலாம்.
25வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன, எந்த தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் இல்லா இன்னஹும் லயக்குலுன தஆம், உணவு உண்பவர்களாகத்தான் நாம் அனுப்பி இருக்கிறோம். யம்சூன ஃபில் அஸ்வாக், உணவுக்காக கடை வீதிகளுக்கு சென்று உழைக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் அனுப்பி இருக்கிறோம். அதாவது என்ன இதுல விளங்குது, சம்பாதிக்கணும், நம்ம வயிற்றுக்கு சம்பாதிக்கணுங்கிற உணர்வோட தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். சாப்பிடக்கூடியவர்களாக தான் நபின்னு வந்தவனே நான் நபிங்கிறேன், வேணும்னா பாரு 10 நாளைக்கு இப்படி திங்காம உட்கார்ந்துருக்க பாரு என்று ஒரு நபியும் சொன்னதில்லை. இறை தூதரா வந்தவர், நான் இறை தூதர் ஆதாரம் கேட்கிறியா, இப்படி நிக்கிறேன் 10 நாளைக்கு நிற்பேன், தண்ணியை குடிக்க மாட்டேன், சோற திங்க மாட்டேன், மனசுல தான் இருப்பாங்க. இறை தூதர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படிதான் இருப்பாங்க, மனிதராத்தான் இருப்பாங்களே தவிர மனித திங்கிறதா ஃபர்ஸ்ட் அளவுகோல். எப்ப சாப்பிட்டாலும் அவுட், அவ்வளவுதான். மனித தன்மை இருக்குன்னு அர்த்தம், கடவுள் தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதை, இல்லா இன்னஹும் லயக்குலுன தஆம், உணவு உண்பவர்களாகவும் வயம்சூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் எந்த தூதரையும் நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 20, 25, 20ல. அதே மாதிரி வந்து 11வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றாங்க, எதிரிகள் சொன்னாங்களா, காலல் மழை உள்ளதீன கஃபரு மின் கௌமிஹி, அவரது சமுதாயத்திலே நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், மானராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை நாம் காண்கிறோம். சேபு நபிட்ட போய் சொல்றாங்க, எங்களை மாதிரி ஒரு மனுஷன், நீ என்னப்பா, நீ என்ன தூதருங்கிற, எங்களை மாதிரி மனுஷனா தானே இருக்கிற என்று அவர்கள் சொன்னார்கள். 11:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 21:3 சொல்லி காட்டுகிறான், இறை தூதர்கள் வந்து மக்களுக்கு போதனை செய்த பொழுது, ஹல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், ஏன்பா இவர் உங்களை மாதிரி மனுஷரை தவிர வேற ஆளு இருக்கா, மனிதரை தவிர வேறு படைப்பா இவரை நீங்க பின்பற்ற போறீங்க என்று தலைவர்கள் கேட்கிறாங்க மக்கள்கிட்ட போய். மக்கள்கிட்ட சொல்றாங்க, என்னப்பா இவரை போய் ரசூலுங்கிறீங்க, உங்களை மாதிரி மனுஷரா இல்லையா இவரு. அப்ப தோற்றத்துல எந்த டிஃபரெண்ட் இருக்குன்னு வளருது, மனிதன்கிற உள்ள அடையாளங்களை எந்த ஒண்ணு அவங்கள்ட்ட மிஸ் ஆகல, அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இது நம்ம விளங்கிக்கிறோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா 21:3 இருக்குது. 23வது அத்தியாயம் 24வது வசனத்துல மஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஃபிரௌன் சொல்லுகிறான், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், உங்களுக்கு மேல தலைவராகிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்காரு, எப்படியா தலைமத்துவத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி யுரீது ஐயத்தை பல்லல் அழைக்கும், உங்களை விட மேல போறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவன் விமர்சனம் பண்ணியதாக திருமறை குர்ஆன் 23வது அத்தியாயத்துல 24வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்துல இறை தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது 23வது அத்தியாயம் 33வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், மஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர், யாக்குலு மிம்மா தாக்குலூன், நீங்கள் உண்பதை இவர் உண்கிறார், ஓ யஸ்ரபு மிம்மா தஸ்ரபூன், நீங்கள் அருந்துவதைத்தான் இவர் அருந்துகிறார், நீங்க திங்கிறது அவர் திங்கிறார், நீங்க அருந்துற அவர் திங்க, மண்ணெளி திங்கிறவர், சோறு தான் அவர் திங்க, அவர் நாக்குக்கு சோறு தான் கேட்குது, அப்ப திங்கிறது வேற ஒண்ணு அவர் திங்க மாதிரி தெரியல, அப்ப இப்ப இறை தூதருங்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த தோற்றம் விளங்குது. அதே மாதிரி வந்து மூசா நபியை பற்றியும் ஹாரூன் நபியை பற்றியும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், நூமினுல் பஷரைனி மிஸ்லினா, இந்த நம்மை போன்ற 2 மனிதர்களை நாம் நம்புவோமா என்று கேட்டார்களாம். 23:47. இதெல்லாம் தோற்றத்துல, தன்மையில எப்படின்னா ரெண்டாவது வருவேன், இதெல்லாம் தோற்றத்துல வெளி தோற்றத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கே தெரியுதுன்னு அர்த்தம். தோற்றம் என்ன அர்த்தம்னா எதிரிக்கே தெரியுது மனுஷன், நீ மனுஷன் தானடா அப்படின்னு என்ன அர்த்தம், பார்த்தவன மனுஷன் சொல்ற அளவுக்குள்ள எல்லாமே இருக்குது, பார்த்தவனே அவரை திங்கிறது குடிக்கிறது போறது எல்லாத்தையும் பார்த்தா மனுஷன தெரியுது, அது இருக்கு. 23:47. அதே மாதிரி 25:7 25வது அத்தியாயம் 7வது வசனத்துல மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன தூதர், யாக்குலு தாமு எம்சி ஃபில் அஸ்வாக், இவர் சாப்பாடு சாப்பிடுகிறார், கடை வீதிக்கு போறார், இவரெல்லாம் ஒரு தூதரா என்று கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது வந்து 25:7. அதே மாதிரி வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 26:154வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 154லையும் 26:186லையும் சொல்லி காட்டுகிறான், மா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீர் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று எதிரிகள் ஒவ்வொரு நபியிட்டையும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்க அடிக்கடி நீங்கள் மூத்தாக்களுக்கு ஓதுறீங்களே யாசின் சூரா, அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டா, காலு, அவர்கள் சொன்னார்கள், மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று யாசின் சூரா 36வது சூறாவுல 15வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், அபஸ்ரமின்னா வாஹிதன் நத்தபியுஹு, நம்மளை போன்ற ஒரு மனிதரை நாம் பின்பற்றுவோம் என்று கேட்டார்கள். 54வது அத்தியாயம் 24வது வசனம். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 94வது வசனத்துல வேற மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னும் ஆழமா அழுத்தமா வேற வித்தியாசமான வார்த்தையை போட்டு சொல்றான், வமா மனஅன்னாஸ யூமினு இஜ்ஜாஅஹுல் ஹுதா, நேர்வழி வந்த பிறகும் மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா, அபஅஸல்லாஹு பஷர ரசூலா, மனிதரைத்தான் அல்லாஹ் தூதராக அனுப்பிவிட்டானா, அதான் தடையா இருந்துச்சு.
ஏராளம் மலக்கு அனுப்ப வேண்டியதானையா, மனுஷன் அனுப்பின அப்படி ஏத்துக்கிறது. மனிதரை தூதராக அனுப்பியதனால் தான் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது என்று அவங்க சொன்னாங்க. எல்லாம் சொல்லி காட்டுறான். 17:94 64:6 இதே மாதிரி கருத்தை சொல்றான். 5:75 இதே மாதிரி சொல்லி காட்டுகிறான். 21:8 வேற மாதிரி சொல்றான். உமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யஅகுலுன தஆம், உண்ணாத சரீரம் படைத்தவர்களாக அவர்களை நாம் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:38 சொல்றான். இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் சோத்தை விட்டுருவோம், பொண்டாட்டி பிள்ளைலாம் இருந்துச்சு நபிமார்கள். வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பினோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். மனுஷன் தான் அவங்க அப்படின்னு சொல்லி 13:38 அல்லாஹ் சொல்லி. இதெல்லாம் வெளி தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக, மனித தோற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை. மனிதராகத்தான் காட்சி தந்தார்கள், எதிரிகளுக்கு தெரிந்தார்கள். யாராவது நபியை பற்றி சொல்லும் பொழுது அந்த நபிக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு காதுல இருந்து இப்படி இருந்துச்சு, கண்ணுல இருந்து அப்படி இருந்துச்சு, ஏதாவது விட்டாண்டு வைங்க அப்படிதான் ஏற்றிருப்பாங்க சொல்லி. அப்படி இருந்தா இந்த கொஸ்டின் வந்திருக்காது, எங்களை மாதிரி மனுஷன் சொல்லியிருப்பானா? அப்படி இருக்கவில்லை என்பதை ஃபர்ஸ்ட் எந்த நபிக்கு பொருந்தும். எந்த நபியை பற்றி பேசினாலும் இதுதான் அளவுகோல். இது தோற்றம். தோற்றத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்கள்